தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு தவிர்க்க முடியாத மிகப்பெரிய ஆளுமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி, ஜெயலலிதா அவர்கள். அவர்கள் இருந்த பொழுது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம், மிகப்பெரிய பரபரப்பு, அரசியல்ல ஒரு எதிர்பார்க்க முடியாத அளவுல மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டை ஏற்படுத்தி பரபரப்பையை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருந்த இந்த இருவரும் ஆளுமைகள் இருந்த போதே தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சியை துணிச்சலுடன் தொடங்கியவர் தான் விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் அவர்கள் இந்த இருவரும் கலைஞர் கருணாநிதி, ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் ஒரு தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சி தொடங்குவதே அதுக்கு ஒரு தனி துணிச்சல் வேணும். அப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் மிகுந்த விஜயகாந்த் அவர்கள் தனித்து அரசியல்ல களம் கண்டு 10% வாக்கு வங்கிய பெற்றார். அது அந்த காலகட்டத்தில் மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, வரவேற்பு விஜயகாந்த் அவர்கள் மேல இருந்தது. என்ன அப்படின்னா, தொடர்ந்து அதிமுக திமுக தொடர்ந்து மாறி மாறி ஆட்சியை அமைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு மாற்றம் வேணும். மக்கள் மத்தியில ஒரு சலிப்பு ஏற்பட்டுச்சு. யாராவது ஒரு புதிய கட்சி வராதா, புதிய தலைவர்கள் வர மாட்டாங்களா, புதிய முதல்வர் வரமாட்டாங்களா அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்த காலகட்டம் அது. இது யாராலையும் மறுக்க முடியாது. அப்படி இருந்த ஒரு சூழல்ல தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்குவது மட்டும் இல்லாமல் தனித்து நின்று ஒரு 10% வாக்கு வங்கியை பெறுவது என்பது, அதுவும் குறிப்பா நீங்க இந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னா, கலைஞர் கருணாநிதி, ஜெயலலிதா இருக்கிற அந்த காலகட்டத்துல, அந்த சூழல்ல ஒரு பரபரப்பு நிறைந்த ஒரு பெரிய அரசியல் சூழல் இருக்கக்கூடிய அந்த சூழல்ல விஜயகாந்த் அவர்கள் தனித்து நின்றே ஒரு 10% வாக்குகளை பெற்று சாதித்து காட்டியிருக்கிறார். சட்டமன்றத்தில் எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்று மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடித்த விஜயகாந்த் அவர்கள் அந்த கட்சி மெல்ல மெல்ல வளர தொடங்கியது. விஜயகாந்த் அவர்கள் முதல்வராக போகிறார், அவர்தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு மக்கள் மத்தியில பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. இது யாராலையும் மறுக்க முடியாது. அது விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்களாகட்டும், விஜயகாந்த் தேமுதிக கட்சியினுடைய தொண்டர்களாகட்டும், பிற கட்சி தொண்டர்கள், பிற கட்சி சார்ந்த எந்த நபர்களாக இருந்தாலும், ஒரு கட்சி ஆட்சி மாறப்போகுது, விஜயகாந்த் அவர்கள் தான் முதல்வராக வரப்போறார் போல இருக்கு, மக்கள் மத்தியில தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு அலை வீசுகிறது அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய காலகட்டம் அது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல 10% வாக்கு வங்கியை பெற்று எதிர்கட்சி தலைவராக அந்த அந்தஸ்தை பெற்று ஒரு பெரிய வீரநடை போடக்கூடிய அளவுல விஜயகாந்த் அவர்கள் வளர்ந்து வந்துகிட்டே இருந்தார். கட்சியும் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி பாதையில வந்தது. அதன் பிறகு விஜயகாந்த் அவர்கள் மறைவிற்கு பிறகு கூட்டணி அப்படிங்கிற ஒரு கணக்குக்குள்ள போகும்போது ஒரு சரிவை தேமுதிக சந்தித்தது. அதன் பிறகு கட்சிக்கு ஒரு பின்னடைவு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது.